இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். Jesus, hallelujah, hallelujah, hallelujah. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினால் இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். இந்த முழக்கால் ஜெபம் தொடர்ச்சியாக மாதக்கணக்காக தொடர்ந்து செய்யும்படி ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபைகளுக்காக பலத்துக்காக நாங்கள் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். ஒரு சில நேரங்களில் நாம் நினைக்கும் போது நமக்கு செய்ய முடியாததாக தோன்றும். ஆனால் ஆண்டவர் நமக்கு செய்யும்படி பலன் கொடுக்கிற தேவன். எங்களுடைய திறமையினால் அல்ல, எங்களுடைய பலத்தினால் அல்ல, அவருடைய கிருபையினால் மாற்றங்களை கொண்டு வர என் ஆண்டவர் அற்புத அதிசயமான தேவனாய் இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய சன்னிதானத்தில் எங்களை தாழ்த்தி ஆண்டவருடைய அன்பின் கரங்களை நோக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். அவருடைய முகத்தை அவர் சன்னிதானத்தில் தேடும் போது அவர் நமக்கு வெளிப்படுகிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே ஒவ்வொருவரும் இந்த மாலை நேரத்திலே தொடர்ந்து ஜெபிக்கும்படி அநேகருடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அதிசயங்களை செய்கிற தேவன், மகத்துவமான காரியங்களை செய்கிற தேவன், நம்முடைய வாழ்க்கையிலும் அநேகருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்யும்படியாக எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்புக் கொடுக்க போகிறோம். ஆண்டவர் மனதுருகி இந்த தேசத்துக்கு இறக்கம் செய்யும் வரைக்கும் நாங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டு இருக்க போகிறோம். என்று சொன்னால் நாங்கள் பார்க்கிறோம், ஆண்டவர் மாற்றத்தை கொண்டு வரும்போது எல்லாம் மாறிவிடும், சகலமும் மாறும். ஆகவே தொடர்ந்து நாளுக்கு நாள் நாங்கள் ஜெபத்தை கூட்ட வேண்டும். எந்த அளவுக்கு அங்கே நாங்கள் போராடி ஜெபிக்கிறோமோ அந்த அளவுக்கு சத்துருவும் தன்னுடைய கிரிகளை அதிகரித்துக் கொண்டு வருவான். ஆனால் இறுதியிலே யுத்தம் கர்த்தர் ஜெயமாய் மாற்றுவார். ஆகவே நாங்கள் அவன் மும்முரமாய் நாம் ஜெபித்தால் இப்படி செயல்கள் நடந்து கொண்டு இருக்கிறதே, இது மும்முரமாய் இருக்குன்னு சொல்லி சோர்ந்து போகாதீர்கள். நாங்கள் பார்க்கிறோம், யோனாவை காப்பாற்றும்படியாக கடலிலே இருக்கிறதான அந்த மாலுமீன்கள் அந்த கப்பலை மும்முரமாய் அந்த சீக்கிரமாய் கரை சேர பிடிக்க அவர்கள் செயல்பட்ட போது கடலின் அலை மும்முரமாக இருந்தது. ஆனாலும் தேவன் அவனிலே அந்த யோனாவை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல தேவன் கொண்டு போய் சேர்க்கிற திட்டத்துக்கு அது தடையாக இருக்கவில்லை. இந்த மாலை நேரத்திலே கூட ஆண்டவர் நம்மை கொண்டு செய்ய இருக்க திட்டத்தை செய்யும்படியாக இந்த தேசத்தில் வருகிற எந்த ஒரு காரியம் மும்முரமாக இருந்தாலும் அது தடைப்படாது. ஆகவே அதுக்கு நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். ஆண்டோட சமூகத்தில் எங்களை தாழ்த்தி எங்களுடைய குற்றங்கள், குறைகள், மீறுதல்கள் ஜெபத்துக்கு ஒரு தடையாக இருக்காதபடிக்கு எங்களை ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம். அதை தொடர்ந்து ஒரு சிங்கள மொழியில் ஒரு பாடலை பாடி அதே பாடலை நாங்கள் திரும்ப தமிழிலும் பாடி தேவனை ஆராதிக்க போகிறோம். ஒரு நிமிஷம் எல்லாரை தாழ்த்தி குறை குற்றங்கள் அறிக்கை பண்ணி நாங்கள் ஜெபம் பண்ணோம். சகோதர ஆண்டவர் சமூகத்திலே தாழ்த்துவோமா? மகா பரிசுத்தமும் கிருபை நிறைந்த ஆண்டவரே, அப்பா, இதுவரை நாளிலே உங்களுடைய கிருபையினால் எங்களை நடத்தினீர் ஆண்டவரே. எங்களுடைய பலத்தினால் நாங்கள் ஒன்றுமே செய்யவில்லை ஆண்டவரே. உங்களுடைய இலக்கங்கள் எங்களுக்கு கிடைத்தது சுவாமி. உங்களுடைய தயவினால் இதுவரைக்கும் நடத்தினீர். நீர் எங்களுக்கு பலன் தந்தீர், ஞானத்தை தந்தீர் ஆண்டவரே. வழி நடத்தி கொண்டு இருக்கிறீர். அதற்காக துதிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில் உடைய மகாபெரிய கிருபையை வெளிப்படுத்துவீராக, அன்பை வெளிப்படுத்துவீராக. தேவனே, எங்கள் ஆரம்பத்தில் இருந்து முடிவு வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் எல்லாருடைய சரீரத்திலையும் எல்லாருடைய வீடுகளிலேயும் இந்த நேரத்தில் ஜெபத்தில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஆண்டவர் அற்புதங்களை செய்வீராக. தேவன் தயவு பண்ணும்படியாக ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் இரக்கமாக இந்த மாலை நேரத்தை எங்கள் வீடுகள் தோறும் தகப்பன் இந்த ஜெபாவை ஊற்றுவீராக. ஜெபிக்கிற பாரத்தை கொடுப்பீராக, ஆத்ம பாரத்தை கொடுப்பீராக. ஆவியுடைய பிரசனத்தை உணர்த்தி தகப்பனை ஒவ்வொரு உணர்வடைந்து தேவனை பயத்தோடு பக்தியோடு தேடுகிற ஒரு மகா பெரிய இரக்கத்தின் நாட்களை இந்த நாட்களாக மாற்றி தரும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய வல்லமை உணர்கிற நாட்களாக, உங்களுடைய பலத்தை உணர்கிற நாட்களாக, உங்களுடைய சமூகத்திலே காத்திருந்து பலனடைகிற நாட்களாய் நீ மாற்றி தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பலன் அல்ல, எங்கள் திறமை அல்ல, உங்களுடைய இரக்கங்களினாலே காத்திருக்கிறோம். இரக்கத்துக்கே காத்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் தயவு பண்ணுவீராக, தயவு பண்ணுவீராக, தயவு பண்ணுவீராக. கர்த்தரே, எங்களுக்கு தயவு பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட இருந்து மிகுதியான நேரங்கள், நிமிஷங்கள் எல்லாவற்றையும் உங்களுடைய சித்தத்தை வெளிப்படுத்தி எங்களை நடத்தும்படியாக ஆவியுடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நாம பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தேவனை பார்த்து சொல்லுவோம்,
கர்த்தர் நாமம் என் புகழிடம் என்கிற பாடலை சிங்கள மொழியிலே நாங்கள் பாடி இனி நாமே மகிய ரெக்கவாரமே அப்படின்னு சொல்லி நாங்கள் பாடி அதை தொடர்ந்து தமிழில் தேவனை ஆராதனை செய்ய போகிறோம். தொடர்ந்து எல்லாரும் திறந்து எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். அநேகருடைய வேண்டுகோள் சிங்கள மொழியில் செய்யும்படியாக இருந்தாலும் கூட இந்த ஒரு மணி தியானம் அந்த ஜெபத்தை சிங்கள மொழியில் செய்யும் போது இன்னும் நேரங்கள் கடந்து செல்லும். அவை நாம் முயற்சி பண்ணுவதும் வருகிற நாட்களிலே சிங்களத்திலேயும் நாங்கள் செய்யும்படியாக அதனால் நாங்கள் ஆராதனை செய்யும் அந்த பாடலை நாமே ஸ்துதி புதமே நாமே ஸ்துதி புதமே
Amen.
துதித்திடுவே
වහන්සේ දලාඩම චිරමාන දෙවියන් වහන්සේ ඔබ පමණයි සර්ව බලධාරී දෙවියන් වහන්සේ ඔබ පමණ අපට පීඨ වෙන්න පුළුවන් එකම දෙවියන් වහන්සේ ස්වාමීනි ඔබගේ නාමයෙන් අපට මේ දේශයේ ජයත වෙනවා ස්වාමීනි මෙතරම් දුර අපෝ ගෙනාවේ ඔබ වහන්සේ අප අතරින් නොවේ ස්වාමීනි පොරොන්දු දේශයට අපව ගෙන යන්නයි මෙතරම් දුර ගෙනාවේ ස්වාමීනි ඒ නිසා අපි ඔබට ස්තුති කරනවා ස්වාමීනි මේ ඉදිරියට ඔබ වහන්සේ අපට මඟ පෙන්වන්න යනවා ස්වාමීනි ඔබගේ ප්‍රේමයේ බලය තුරුසේ පූජාව තුලින් වැඳුරෝ ලේවල ස්වාමීනි ඒ බලයෙන් සෑම කෙනාම නිදහස් කොට ආශිර්වාද කළ මැනව ස්වාමීනි ඔබ වහන්සේ ආශිර්වාද කළ මැනව ශුද්ධ තුල වහන්සේ පුරවන්න ස්වාමීනි හalleluya කල්වාරි ඔබගේ කන්දේ සිට මාගේ හදවතට ගලාපු ප්‍රේමය නදිය මේ සෑම දිනකේ හදවත් ඔබ වහන්සේ පුරවන්න ස්වාමීනි බලවත් කරන්න ස්වාමීනි ඒ ප්‍රේමයේ මුක්ති විඳින්නෝ හැම කෙනෙකුටම ශුද්ධාත්මය නාසයේ නිදහස්කම සෝය ඔබ වහන්සේ දැනෙන්න අද දිනේ ක්‍රියා කරන්න ස්වාමීනි හalleluya නදිය
ஆராதனை செய்யும் போது நம் உள்ளங்களையும் நம்முடைய இல்லங்களையும் நம்முடைய ஆவி ஆத்தும சரீரங்களையும் என் கர்த்தர் பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவரை துதிக்கிற இடத்திலே அவருடைய பிரசன்னம் இறங்கி வருகிறது. ஆமென். அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நாங்கள் ஜெபிக்க போகிறோம். இந்த தேசத்தில் இருக்கிற சூழ்நிலைகள் மாறும்படியாக ஆண்டோட சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்க போகிறோம். அதற்கு நீதிமான்கள் எழும்ப வேண்டும். நீதிமான்கள் பெருகிற இடத்திலே தேவனுடைய கோபம் தனியும், தேவனுடைய அழிவுகள் தனியும், தேவன் இரக்கம் பாராட்ட காரணமாய் அமையும். ஆகவே தேவ சமூகத்திலிருந்து நாங்கள் இந்த நாளில் கூட ஜெபிக்க போகிறோம். எங்கள் தேசம் உலக நாடுகளுக்கு மத்தியிலே பலவிதமான நெருக்கங்களுக்கு இன்றைக்கு முகம் கொடுக்கிற நிலைமை வந்துவிட்டது. உலக தலைவர்கள் எங்கள் நாட்டை குறித்து அவ்வளவு மகிழ்ச்சி அடையாத செய்திகளை கொடுக்கிறார்கள். நற்செய்திகள் இல்லாமல் இருக்கிறது இலங்கையை குறித்து. ஆகவே இன்றைக்கு பார்க்கும் போது இந்த நாட்டுக்குள் ஒரு நெருக்கம், வெளிநாட்டுக்குள்ள ஒரு நெருக்கத்தின் மத்தியிலே எங்கள் நாடு கடந்து சென்று கொண்டிருக்கிறது. ஆகவே தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்க போகிறோம். அன்று முதலாவது எங்கள் தேசத்தில் அநேக நீதிமான்கள் எழுப்ப வேண்டும். ஏற்கனவே எழுப்பியிருக்கிற மனிதர்கள் தகப்பனை நீதிமான்களாய் வாழும்படியாக ஒரு அபிஷேகத்தை உணர்வை கொடுக்க வேண்டும் சொல்லி ஊழியக்கார குடும்பத்துக்காகவும் விசுவாசிகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஒரு ரட்சிப்பு தேசத்தில் வர வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெய்வமாய் தேசத்தின் மக்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி இந்த 3 காரியங்களுக்காக ஒரு சுருக்கமாக ஒப்பு கொடுப்போம். ஊழியக்காரர் சூழ்நிலை மாற வேண்டும். சுய புத்தியிலே அல்ல, தேவ திட்டத்திலே ஊழியங்களை நடத்த தேவ அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். யோசேப்புக்கு அன்றைக்கு அந்த ஞானத்தை கொடுத்த ஆண்டவர், அந்த அபிஷேகத்தை கொடுத்த ஆண்டவர், வெளிப்பாடுகளை கொடுத்த ஆண்டவர், தேசத்திலே வரப்போகிற அழிவின் ரகசியங்களை வெளிப்படுத்தி அதை வியாக்கியானம் பண்ணி பேசும்படியாக தேவன் வெளிப்பாடுகளை கொடுத்த ஞானமுள்ள ஒரு மனுஷன் இருந்த போது அந்த மனுஷனை உலகத்துக்கு அந்த தேசத்துக்கு அதிகாரியாக உயர்த்தி வைக்கவில்லையா? அந்த பார்வோன் ராஜா அங்கே அவன் கையில் இந்த மோதிரத்தை கலட்டி கொடுத்தானே, அதே போல இந்த நாளிலே கூட தேவனுடைய ஊழியர்களுக்கு உன்னதமான தேவன் வரப்போகிற அழிவிலிருந்து தேசத்தை காப்பாற்ற ஆண்டவருடைய அடையாளமாகிய முத்திரை மோதிரமாகிய பரிசுத்த ஆவியை ஒன்றிருக்கும் போது அதை சுயநலத்துக்காக, என்னுடைய தேவைக்காக, மற்றவர்களை பழிவாங்கும்படி, எனக்கு ஒரு பெயரை உண்டாக்கிக் கொள்ள, எனக்கு ஒரு புகழை அந்தஸ்தை ஏற்படுத்திக் கொள்ளும்படியாக பரிசுத்த ஆவியால் முத்திரை கொடுக்கப்படவில்லை. அந்த நாட்களிலே பஞ்சம் வருவதற்கு முன்பதாக அந்த தேசத்திலே ஆவிக்குரிய வாழ்க்கை தேவனுடைய திட்டத்தை அங்கே நடைமுறைப்படுத்துவதற்காக அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஆகவே வரப்போகிற அழிவுகளில் இருந்தும் இந்த தேசத்தை காப்பாற்ற வேண்டும் சொன்னால் முத்திரை மோதிரமாய் பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியை பெற்ற தேவ ஜனங்கள் எழும்பி தேவ திட்டத்தின்படி தேசத்திலே கிரியை செய்ய வேண்டும். வரப்போகிற பஞ்சத்திலிருந்து தேசத்தை தப்ப வைக்க ஒரே வழி ஆண்டவருடைய திட்டத்தின்படி நிற்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். நமக்காக வாழாமல் தேவ திட்டத்துக்காக வாழுவோம், தேவ சித்தத்துக்காக வாழுவோம். அந்த வைராக்கியம் ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும், குடும்பங்களுக்கும், தேவ விசுவாசிகளுக்கும் வர வேண்டும், வர வேண்டும். ஒரு ஒப்பு கொடுத்து அவர்களுக்காக அந்த 2 கால் ஜெபிக்கிறது கடைசியா அந்த ரட்சகப்படா ஜனத்துக்காக ஜெபிக்க போறோம். ஜெபிக்கிறது ஒப்பு கொடுத்து பரிசுத்தவான் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே மக்களுக்கு அர்ப்பணித்த ஐயா கர்த்தாவே சிலுவை சுமந்து செல்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. இதுவரை உடைய நடத்தின மகா தெய்வக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். வறட்சியான காலங்களில் கர்த்தாவே உழைக்கிற ஒவ்வொருவரையும் போஷித்து வந்த மகா தெய்வக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. தகப்பனே ஊழியக்கார சுகத்தை விரும்புகிற நல்ல தெய்வமே, ஊழியக்கார வார்த்தை உறுதிப்படுத்துகிற எங்கள் தகப்பனே, அப்பா ஊழியக்கார ஜுவாலாய் மாற்றுவே என்று சொல்லுகிறப்பா, ஊழியக்கார திறப்பில் இருக்க வேண்டும் என்பதை விரும்புகிறீர்கள் ஐயா. ஊழியக்கார பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. அருமையான எங்களுடைய தாசன்மாருக்கு ஐயா இந்த நாட்கள் வல்லமையான அபிஷேகத்தை நீங்கள் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். ஞானத்தின் ஆவியை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். நாட்டில் நடப்பதை பகுத்தறிந்து கொள்ள பகுத்தறிவு அபிஷேகத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாட்டில் நடக்கிற சூழ்நிலை சரியாக அறிந்து கொண்டு அதற்காக ஜெபிக்கிற ஜெப ஆவி வல்லமையை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தனக்கென்று ஜீவிக்காதபடி ஆண்டவரே பெருமை பாராட்டாதபடி கர்த்தாவே நம்முடைய சபையை குறித்து பெருமை பாராட்டவும், நம்முடைய ஜனங்களை குறித்து பெருமை பாராட்டவும், தனக்குள்ள உள்ள சொத்தை குறித்து பெருமை
மாற்றுவீராக. பெருமைப்படுத்துகிறவன் ஆண்டவரே நீங்க தாழ்த்துகிற கர்த்தரையா. ஆண்டவரே பெருமை உள்ளவனுக்கு நீங்க எதிர்த்து நிற்கிற கர்த்தர் சுவாமி. தாழ்வு உள்ளவனுக்கோ நீங்க அதிகமாய் கிருபை பாராட்டுகிற கர்த்தரப்பா. ஒவ்வொரு ஊழியர்களும் ஆண்டவரே ஒரு மனத்தின் ஆவியை கர்த்தருடையபடியாக ஜெபிக்கிறோம். சமாதானப்படுகிற தேசத்தில் எல்லா ஊழியர்களும் ஒரு மனப்படத்தக்கதாய் ஒன்று கூடிய ஒரு கூடாரத்தை போட்டு ஜெபிக்கிறதாய் கர்த்தாவே அதை சீக்கிரத்தில் வழிகளை திறந்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஊழியக்கார மக்கள் ஐக்கியத்தோடு பிரிவின ஆவி நிமித்தமானவரே இந்த தேசத்தில் ரட்சிக்கப்படாதபடி தடையாய் காணப்படுகையா. சபைக்குள்ள பிரிவினைகள் ஐயா, குடும்பங்களுக்குள்ள பிரிவினைகள் ஆண்டவரே, சகோதர ஐக்கியத்தில் பிரிவினைகள் சகோதர பிரிவினைகள் நிமித்தம் ஐயா சகோதர வல்லமையாய் கடந்து செல்லுகிறார் ஐயா. சகோதர வல்லமையாய் ஆண்டவரே ஒவ்வொரு ஜனங்களை இழுத்து செல்லுகிறப்பா. சபைக்குள்ளே வஞ்சனையான ஆவிகளை போட்டு ஐயா சபை பிரிவினைகள் உண்டு பண்ணுகிறார் ஐயா. அப்பா ஒருவருக்கு கூட ஆண்டவர் குழுவை தீர்மானித்துக் கொண்டு அவர்களுக்கு பின்பாக செல்கிறார்கள் ஐயா. இந்த புரட்டான ஆவியிலிருந்து விடுதலை தந்திரமான ஆவியிலிருந்து விடுதலை அப்பா நீங்கள் சீசனோடு இருந்த போது ஒருமனப்பட்டு வந்தார்கள் ஐயா. அப்படியாய் ஒருமனப்பட்டு வரத்தக்கதாய் காத்தத நாட்களை உதவி செய்யும்படியாக தகப்பனை மனதிற்பாத ஊழியக்கார பிள்ளைகளை ஆண்டவரை தன்னை சொந்த கௌரவத்துக்காக இருக்கிற ஊழியக்காரர்களை அந்த இருதயங்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த இடங்களில் புதிய ஆட்களை எழுப்பும்படியாக ஜெபிக்கிறோம். புதிய நீதிமான்களை எழுப்பும்படியாக ஜெபிக்கிறோம். கழுதை கொண்டு பேசின தெய்வம் ஆண்டவரே, செய்யாதவர் கல்லை கொண்டு பேசுகிற கர்த்தரப்பா. தகப்பனே இந்த தேசத்தில் யாராவது ஒரு மனுஷனை வைத்து நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்வீர்களப்பா. புதிய ஜீவனுள்ள கதையாக எழுப்பத்தக்கதால் புதிய சாட்சிகள் எழுப்பத்தக்கதால் எங்கள் தேசத்தில் ஒரு அசைவு கொண்டு வரும்படியாக திறந்த வேண்டுமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே தேசம் முழுவதிலும் ஒவ்வொரு பட்டணங்களிலும் ஒவ்வொரு கிராமங்களிலும் நீதிமான்களை எழுப்பி ஆண்டவரே வீதிகள் சந்தைகள் தெருகள் எல்லாவற்றிலும் உண்மை குறித்து பெருமை பாராட்டத்தக்கதால் உண்மை குறித்து ஆண்டவரே ஜீவனுள்ள தெய்வம் என்று சொல்லத்தக்கதால் நிரூபிக்கத்தக்கதால் வல்லமை அபிஷேகத்தை நாட்களை கட்டவிட்டும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே நீங்கள் தெய்வம் என்பதை நிரூபிக்க வேண்டும். பாவா தெய்வத்துக்கு முன்பாக ஆண்டவரே எலியா நிரூபித்தது போலப்பா அந்த அபிஷேகங்களுக்குள்ள அவள் நிரூபிப்படியாக கிருபை செய்ய இலங்கையில் அவனே தேசத்தில் ஆண்டவரே ஆண்டவரே முன்னேறி போகாதபடி ஆண்டவரே குறுகி போகாதபடி ஆண்டவரே எங்கள் தலைவர் பேசுற மனுஷன் தேசத்தில் இல்லை ஐயா. ஆனா நீங்கள் மாத்திரம் பேசுறீங்க. உங்கள் மாத்திரங்களை வைத்து பேச முடியும். நீங்கள் பயத்தில் ஆகக்கூடாதபடி தெரிந்த புத்தியை கொடுத்தபடியாக சொல்றோம். பகுத்தறிந்து கொள்ள ஞானத்தை கொடுத்தபடியாக இருதை பாராட்டின தாசர்கள் ஊழியக்கார பிள்ளைகளாய் மாற்ற மாட்டவரே பணிவிட பணிவிடங்களுக்கு எதிர்ப்பது அக்கினிச்சோராய் கடந்து வரட்டும். அப்பா நாட்கள் முடிந்து திறக்கும் போது ஆண்டவரே புது பலத்தோடு புதிய அபிஷேகத்தோடு வீதியில செல்லும் போது சுகமடையத்தக்கத பிசாசு ஓடத்தக்கத ஒவ்வொருவரை பயன்படுத்தப்பட்டார். தந்திருக்கோ மாட்டார் பயன்படுத்த ஊழியர்கள் தேசத்தில் அப்படியான ஊழியர்கள் மீண்டும் எழுப்பும்படியாச்சு. நாம் வெளிநாடுகளில் கேட்டு இருக்கிறோம் ஆண்டவரே வீதியில போகிற பிசாசு அலைக்கடித்து ஓடி இருக்கிறப்பா. அப்படியான தேசத்தில் ஒரு அசைவு ஆண்டவரை பட்டணத்தோடு எழுப்பும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகள் குடும்பங்களையும் ரத்தத்தினால் நாட்களை மூடி மறைத்துக் கொள்ளுங்க. எல்லா போராட்ட ஆவியிலும் விடுதலையாக ஆட்சி ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஐக்கியத்தை உண்டு பண்ணுங்க. ஊழியக்கார குடும்பங்களில் ஐக்கியம், பிள்ளைகளுக்குள்ள ஐக்கியமானவர், சகோதரத்தில் ஒரு ஐக்கியத்தை உண்டு பண்ணுங்க. எல்லா பிரிவின் ஆவிகளில் தந்திரமாய் ஆண்டவர் பிரிவினை உண்டு பண்ணி சிந்தனையை குழப்பிக் கொண்டிருக்கிறார். அறியாத ஊழியக்காரர்களை மாற்ற வேண்டுமானால் ஜெபிக்கிறோம். பகுத்தறிந்து கொள்ள நாட்கள் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அவருடைய ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். விசுவாச குடும்பங்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். கண்மணி போல் காத்துக் கொள்ளுங்கள் சாமி. கோடிக்கல் குட்டியை காப்பது போல் காத்துக் கொண்டவர்களே தகப்பனே வருஷ நாட்கள் ஆண்டவர் இல்லை என்று ஒரு குடும்பம் சொல்லாதபடி ஆண்டவர் ஆண்டவரே நீங்கள் போஷித்து நடக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாட்களோட பாதத்தில் அதிகமாக இருக்க கிருபை கொண்டுங்க. அதிகமாக சத்தியத்தின் ரகசியங்களை அறிய உதவி செய்யுங்க. அதிகமாக பாதப்படியை ஜெபித்தாண்டவர் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள கொண்டுங்க. ஆண்டவரே அபிஷேகம் வரும்போது சகல முகடிகள் முறிக்கப்படும் என்று சொன்னீங்க. எல்லா பிள்ளைகள் அபிஷேகத்தில் இருந்து எல்லா முகடிகள் முறிக்கத்தக்கதார். அப்பா நாளுக்கு நாள் கிட்டி சேரவும் நாளுக்கு நாள் அபிஷேகத்திலே வளரவும் கர்த்தாவே ரகசியங்களை அறியவும் பிள்ளை
பலத்த சாட்சியோட பிள்ளைகளை காணபடி கிருபை கொடுங்க சுவாமி. தகப்பனே மனமரங்க வேண்டும் சுவாமி. அப்பா நோயால் வாடி இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா இந்த சபை பிள்ளைகளுக்கு நோய்கள் இருந்தால் இந்த நேரமே நீங்க சுகமாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நீங்க சுகமளிக்கக்கூடிய வல்லமையுள்ள தெய்வம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் படுக்கையை மாற்றபடியாக ஜெபிக்கிறோம் ஐயா. அப்படி செய்கிறபடியாக உமக்கு நன்றி அப்பா. அப்பா ரட்சிக்கப்படாத தேசத்து ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களுடைய சொந்த பந்தங்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய பட்டணத்துல பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நண்பர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உறவினர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த ஜனங்கள்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. அப்பாவோட ரத்தம் எங்கள் ஒரு நாள் நோக்கி கூப்பிடாதபடி சுவாமி. அப்பா நான் உங்களை பற்றி சொல்லவில்லை என்று அந்த ரத்த சாட்சியை நோக்கி கூப்பிடுங்க ஐயா. நோக்கி கூப்பிடும் போது நாங்கள் ஆண்டவரே அதுக்கு கடன் கொடுக்க வேண்டிய ஆட்களாய் வரும் சுவாமி. அப்பா அதுக்காக நாட்கள் நான் ஜெபிக்கிறோம் ஜனங்களுக்காக சுவாமி. இந்த ஜனங்களாம் மனம் திரும்பி வரத்தக்கதா கர்த்தர் வழிகளை திறந்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தன்னுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பவும், விக்கிர ஆராதனைகளை விட்டு திரும்பவும், பில்லி சூடை கட்டி கட்டி செய்கிற ஆவிகளுக்கு விடுதலை ஆகவும், ஆண்டவர் விக்கிரத்துக்கு பின்பாய் ஓடுகிற ஜனங்கள் மனம் திரும்பி வரத்தக்கதா தேசத்துல பட்டணத்துல ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கோபுரங்களை நம்பி இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே நாட்களை கோபுரங்கள் அசைக்கிறதை நாம் காண்கிறோம். வெடிப்புண்டாகிறதை நாம் காண்கிறோம் ஆண்டவரே. வெடிப்பு மேல எல்லாமே போக வேண்டும். வெடிக்கிறது மாத்திரமல்ல ஆண்டவரே, அரைமட்டராய் முழுத போகப்படுவதாக மனுஷனுடைய திட்டம் முறியடிக்கப்படுவது எல்லாம் செய்தாலும் எவ்வளவு பெரிய கோபுரத்தை செய்தாலும் நீங்க தான் ஜீவனுள்ள தெய்வம் நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. நாங்கள் விசுவாசிக்கிறோம் எங்களை பாசம் பண்ணுகிற தெய்வம் நீங்க சுவாமி. மனுஷன் அறியாமல் கோடிக்கணக்கில் கோபுரத்தை செய்யப்பட்டு போறான் ஐயா. உங்களுடைய புகழை போய் சொல்லிக் கொண்டிருக்கான் சுவாமி. எல்லா இடங்களும் அசைக்கப்பட்டது சுவாமி. அந்த விக்கிர தோப்புகள் அசைக்கப்பட இன்னும் பல இடங்கள் வெடிப்புண்டாகணும் சுவாமி. உண்டாகணும் சுவாமி. தேசத்தில் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போனது கோபுரத்து மேல் சுவாமி. அந்த அவிசுவாசமானது அந்த எல்லா விசுவாசம் அகண்டு தெய்வமே நீ ஜீவனுள்ள என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் சுவாமி. இயேசுவே தெய்வம் என்பது நாமல் அழிக்க செய்யணும் சுவாமி. கர்த்தாவே அது சீக்கிரமாக செய்ய போக வேண்டிய சோதனை அவனே கடவுள் ரட்சிக்கப்படணும் அப்பா. ரட்சிக்கப்படணும் சுவாமி. அப்பா அவனுடைய காதுகள் கேட்குது சுவாமி. என் ஜனங்கள பட்டணத்துல ரட்சிக்கப்படணும். நவிசால பட்டணத்தில் எழுப்புதலை காண வேண்டும் சுவாமி. அப்பா அந்த பட்டணத்தினுடைய கண்கள் ஆண்டவர் ஆண்டவரே உடைய சமூகத்தில் இருக்கும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போது கண்கள் காண வேண்டும் பட்டணத்தை சுவாமி. ஒரு எழுப்புதல் பட்டணமாய் ஆண்டவரை முன்குறித்த பட்டணமாய் அந்த தேசத்தில் அடையாளமிட்ட பட்டணமாய் மாறும் கண்கள் காணணும் சுவாமி. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் பட்டணத்தை தேடி வரணும் சுவாமி. அங்கே ஆகணும் சுவாமி. இந்த பட்டணத்துக்கு நவிசால பட்டணம் ஆசீர்வதிக்கப்பட்ட பட்டணம். ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு வாழ்க்கை கொடுத்தப்பட்டன சுவாமி. அது மாத்திரமல்ல ரட்சிக்கப்படும் ஆண்டவரே தொழில் கொடுத்தது மாத்திரமல்ல இந்த ஜனங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கணும் சுவாமி. ரட்சிப்பு இடத்துக்கு கடந்து வரணும் சுவாமி. கர்த்தாவே மகிமையான காரண தேசத்தை செய்யணும். எங்களை பட்டணத்தில் முதல் செய்யணும். எங்கள் பட்டணத்தில் ஆண்டவரே இந்த ஜீவன் அதை கடந்து செல்லும்படியாக இந்த இடத்துல ஜீவத்தன்மை இருக்குது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் சுவாமி. இந்த பட்டணம் ஆசீர்வதிக்கப்படணும் அப்பா. இந்த பட்டணத்தோட அபிஷேகம் இருக்க வேண்டும் ஐயா. நேர எளியாக்கள் இந்த பட்டணத்தில் எழுப்பணும் சுவாமி. இந்த சபைகளிலே நீ எழுப்புங்கப்பா. எழுப்பணும் இருக்கிற பிள்ளைகளை இன்னும் அனல் மூட்டணும் சுவாமி. அக்கினிக்கு வாடாய் மாற்றுங்கள் ஆண்டவரே. தரிசனங்களை கொடுங்கள் ஆண்டவரே. அபிஷேகத்தால் நிரப்புங்கள் ஆண்டவரே. வரங்களினால் கனியினால் அலங்கரிக்க சுவாமி. நீங்கள் அலங்கரிக்க வேண்டும் ஐயா. அலங்கரிக்க வேண்டும் சுவாமி. அலங்கரிங்கப்பா. உங்களான மனுஷன் இன்னும் அலங்கரிக்க அலங்கரிக்க வேண்டும். அலங்கரிக்க வேண்டும்ப்பா. உங்களால் மாத்திரப்பா முடியும். உங்களால் மாத்திரம் சுவாமி முடியும். எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது தகப்பனே. உங்களுடைய பேரெல்லாம் எங்களுக்கு ஒன்றுமே இல்லையா. நீங்க எங்களை பயப்படுத்த வேண்டும் சுவாமி. கழுதை போல் மனுஷர்களாக எங்கள் மேல் நீங்கள் அமர்ந்து வர வேண்டும் சுவாமி. நீங்கள் அமர்ந்து வர வேண்டும் எங்கள் மேல் சுவாமி. எங்கள் மேல் நீங்கள் அமர்ந்து வந்தால் தான் சுவாமி. கர்த்தாவே நீங்க செய்கிற நன்மைக்காக ஸ்தோத்திரம். நிச்சயங்களை கேட்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். மகிமையான காரியங்களை செய்ய போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். எல்லா கணத்திலும் மகிமை மகியை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். இந்த நாட்களிலே நாங்கள் தேவனுடைய சமூகத்தில் அதிகமான நேரம் அமர்ந்திருக்க வேண்டும். தொடர்ந்து 24 மணித்தியால ஜெபங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஊழியத்திலே. அதே போல காலை 9:30 மணியில இருந்து 11:30 மணி வரைக்கும் 2 மணித்தியால உபவாச ஜெபம் நடைபெறுகிறது. தொடர்ந்து தேசத்துக்காக இந்த காலை ஜெபத்தில் அதிகமாக ஜெபிக்கப்படுகிறது. தேவனுடைய வார்த்தையினால் கர்த்தர் தேசத்தில் இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ற விதமாய்
தேவ வார்த்தை கூட வெளிப்படுத்தி தீர்க்கதரிசனமான செய்திகளை கொடுக்கிறார். அதே போல் மாலை முழக்கால் ஜெபம் 1 மணி தியானம் இப்படி ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதிலே கூட நாங்கள் அதிகமாய் ஆராதனை செய்து தேவ சமூகத்தில் தேவைக்காக பரிசுத்தவான்களுக்காக ஜெபம் பண்ணுகிறதோடு ஆவியான தேவன் எங்களை எழும்பும்படியாக விசுவாச வார்த்தையினாலும் தீர்க்கதரிசனமான வார்த்தைகளினாலும் தேவன் எங்களை பேசி உற்சாகப்படுத்தி எங்களை தைரியம் கொள்ள பண்ணுகிறார். அது மட்டுமல்ல, இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற ஏராளமான பேர்களை இலங்கை தேசத்திலே பல பாகத்தில் இருக்கிறவர்களை தேவன் சுகமாக்கி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஜெப நேரத்திலே அற்புதங்களை செய்கிறார். ஜெபித்து முடியும் போது தேவன் அந்த விடுதலை கொடுத்ததை அநேகர் சாட்சி கொடுக்கிறார்கள். அநேகர் குடும்பத்திலே இல்லாத ஒரு ஜெப பிரசவம் இப்படி கடந்து வந்திருக்கிறது. ஜெபிக்கவே முடியாத மனிதர்கள் சொல்லுகிறார்கள், எப்போ 6 மணி வரும் என்று பார்த்து கொண்டிருக்கிறோம், எந்த வேலையாக எல்லாம் நிறுத்திவிட்டு அப்படியே ஜெபத்தில் அமர்கிறோம் என்று சொல்லி பலர் சொல்லுகிற சாட்சியை நாங்கள் கேட்டிருக்கிறோம். இந்த நேரம் தேவன் அற்புதமான நேரமாக, அதிசயமான நேரமாக, மகிமையான நேரமாக தேவன் மாற்றிக் கொண்டிருக்கிறார். இந்த 1 மணிக்கான ஜெபம் அநேகருடைய வாழ்க்கையை புரட்டி போட்டுக் கொண்டிருக்கிறது. தேவ வல்லமை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. நாங்கள் பார்க்கிறோம், எப்ராயிமே நீ ஒரு பக்கத்திலே சுடப்பட்ட அப்பம், ஒரு பக்கம் சுடப்பட்ட அப்பமாக இருக்கிறது, நீ திருப்பி போடாத அப்பம். ஆனா இந்த நாட்களிலே கர்த்தர் திருப்பி போட்டுக் கொண்டிருக்கிறார். அநேகர் திருப்பி போட்டுக் கொண்டிருக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை கொண்டு வருகிறார். ஜெப ஆவியை கொடுக்கிறார். இந்த கடைசி காலத்தில் ஆத்தும பாரத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. தொடர்ந்து நாங்கள் தேவனுடைய சமூகத்திலே இந்த நாளிலும் கூட கர்த்தர் இந்த தேசத்திலே வைத்திருக்கிற எங்களை கொண்டு, உங்களை கொண்டு நீங்கள் இந்த நாட்களில் என்ன செய்ய வேண்டும், எப்படி தேவனை தேட வேண்டும் என்பதை நாங்கள் பார்க்க போகிறோம். நேற்றைய தினத்திலே பார்த்தோம், இரவெல்லாம் பிரயாசப்பட்டு ஒன்றுமில்லாமல் கரைக்கு வந்தவனை அவன் வலை கிழிந்து போகத்தக்கதாய் அந்த வலையிலே 2 படகு அமிழத்தக்கதான மீன்களை கர்த்தர் கொண்டு வந்திருந்தார். யோசித்து பாருங்கள், நேற்றைய தினத்திலே ஆண்டு ஆச்சரியமான காரியத்தை பேசினார். தோல்வியடைந்தவனாய் வந்தவனை அதிகாலையிலே அவனை தேவன் சந்தித்து அந்த நொடியில் அவனை வெற்றியாளனாய் மாற்றினார். இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு செய்வார். பாருங்கள், நான் யோசித்தேன், அதன் பின்பதாக இந்த கரையிலே கிடைத்த இவ்வளவு மீனையும் தேவன் அவனுக்கு ராத்திரியிலே அவன் பிடிக்கிற இடத்திலே கொண்டு கொடுத்திருப்பார். கட்டாயம் அவன் அதை கரையிலே கொண்டு வந்து சேர்த்திருக்க முடியாது. ஏன்னா அவன் படகு மட்டும்தான் இருந்திருக்கும். ஆழத்தில் அவ்வளவு மீனையும் எப்படி கொண்டு வந்திருப்பான்? வலையை இழுத்து கொண்டு வர முடியாது. ஒரு படகுக்கு தக்கதாய் நிரப்பி இருப்பான். அவன் கூட நிரப்ப ஒருவேளை படகு அமர்ந்து போயிருக்கும். இல்லைன்னு சொன்னால் பாதையை விட்டு விட்டு வந்திருக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும். அதனால் கர்த்தர் என்ன செய்தார்? இரவெல்லாம் அவனுக்கு ஒன்றுமே கொடுக்காமல், தோல்வி அடைந்தால் நீ கரைக்கு போ, நான் கரையில வந்து உனக்கு அற்புதம் செய்கிறேன் சொல்லி அவ்வளவு மீனையும் தேவன் கரையிலே கொண்டு வந்து வைத்துவிட்டு அவன் படகுல ஏறி பிரசங்கம் பண்ணிவிட்டு அவனை பார்த்து சொல்கிறார், நீ வலையை போடு என்று சொல்லி ராத்திரியில் அகப்படாத அவ்வளவு மீனையும் கர்த்தர் கரைக்கு கொண்டு வந்து வைத்து, உனக்குரிய மீன்கள் இங்கே வந்து விட்டது, வலையை போடு என்று சொன்ன போது அந்த நடுக்கடலிலே கொடுத்திருந்த அந்த மீன் அவனுக்கு முழுமையாக கிடைத்திருக்காது, முழு ஆசீர்வாதம் கிடைத்திருக்கிறது. ஆகவே தேவன் ஏற்ற நேரத்திலே ஏற்ற இடத்திலே நீ பிடிக்கிற, நீ தேடுகிற இடத்தில் இல்லாமல் அவருக்கு ஏற்ற இடத்தில் உன் ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து வைத்து உன் வலையை போடும் போது உனக்குரியதை இலகுவாக லேசாக கரை சேரக்கூடிய பெரிய ஆசீர்வாதமாய் தேவன் மாற்றி தருவார். அவரை நம்ப, ஆண்டவர் கீழ்ப்படுத்தால் போதும், அவர் அதிசயம் செய்வார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் இந்த தேசத்துக்கு தேவையானது என்ன? இந்த தேசத்துக்கு இந்த நாட்களில் என்ன தேவை? இந்த நாட்களிலே இந்த தேசத்துக்கு இயேசு தேவை, என் ஆண்டவர் தேவை, என் ஆண்டவர் நாட்களில் தேவையா இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலத்தை நாங்கள் பார்க்கும் போது அநேக பரிசுத்தவான்கள் இந்த லாக்டவுன் காலத்திலே, இந்த கொரோனா பீரியட்ல நிறைய பேரை தேவன் பரலோகத்துக்கு எடுத்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உலகத்திலே புகழ் பெற்ற ஒரு தேவ மனுஷனாகிய போல் யங்சோ உலகத்திற்கு பெரிய சபை நிறுவின, நிறைய ஆத்துமாக்கள் அறுவடை செய்ததான சபையிலே நிறைய அங்கத்தில் வைத்திருக்கிற ஒரு தலை சிறந்த போதகர் இன்னைக்கு இளைப்பாறுதலுக்குள் பிரவேசித்திருக்கிறார். அவரை குறித்து ஆண்டவர் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார் தெரியுமா? என்ன ஆனந்தமா இருக்கும் பரலோகத்திலே, என் மகன் வெற்றியாளனாய் வந்து விட்டான், அவனை கொண்டு தேசம் முழுவதும் மாற்றத்தக்கதாய் ஆண்டவர் நான் விட்டுக் கொடுத்திருந்தான். கொரியா தேசம் முழுவதையும் என் ஆண்டவர் புற மதத்தின் தேசமா இருந்தது. ஆனால் அந்த மனுஷனை அழைத்த பின்பதாக அவன் மறிக்கும் போது, இந்த நாளில் மறிக்கிற நேரத்தில் அந்த தேசம் இயேசுவுக்கு சொந்தமான தேசமாய் ஒரு மனுஷனை வெற்றி மாற்றினாரே.
சாக்கடையிலே கிடந்த ஒரு மனுஷன், சாகர தருவாயிலே அங்கே மரணத்தின் படுக்கையில் இருந்த போது ஒரு சிறிய பிள்ளை போய் ஒரு புதிய ஏற்பாட்டை கொடுத்து இயேசுவை நேசிக்கிறார், நீ விசுவாசி என்று சொன்ன போது அவர் புற மதத்தை சேர்ந்தவர். ஆனால் இந்த வேதாகமம் அவரோடு பேசியது ஒரு சின்ன பிள்ளையை கொண்டு பெரிய ஊழியக்காரனை தேவன் உருவாக்கி அவனை கொண்டு கொரியா தேசம் முழுவதையும் இயேசுவுக்கு சொந்தமாய் மாற்ற முடியுமையானால் இலங்கை தேசத்தை மாற்ற என் ஆண்டவருக்கு முடியும். அர்ப்பணிக்கிறவர்கள் தேவை, அபிஷேகிக்கப்பட்டவர்கள் தேவை, தியாகம் பண்ணுகிறவர்கள் தேவை. பேதுருவை கூப்பிட்டார், அவனை கொண்டு பெரிய வேலைகளை செய்ய தேவன் அழைத்தார். அல்லேலூயா. தேவன் உருவாக்கும் பொழுது உருவாக்க இடம் கொடுக்க வேண்டும். இந்த நாட்களிலும் உங்களை நீங்க ஒப்புக்கொடுங்க. உங்க ஊர்ல, உங்க பட்டணத்துல உங்களை வச்சு தேவன் பெரிய காரியம் செய்வார். தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர், நீங்கள் பாருங்கள், லூக்கா புஸ்தகம் 5வது அதிகாரத்திலே நீங்கள் 5வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது ஒரு சம்பவத்தை பார்க்க முடியும். 17வது வசனத்தில இருந்து நீங்கள் பார்க்கும் போது ஒரு காரியத்தை நாங்கள் அங்கே பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்துவானவர் அங்கே ஒரு இடத்திலே உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அங்கே பின் ஒரு நாள் அவர் உபதேசம் பண்ணி கொண்டிருக்கும் போது கலிலேயா யூதேயா நாடுகளில் உள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரத்திலும் இருந்து வந்த பரிசேயர் நியாயசாஸ்திரிகள் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாய் கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. அல்லேலூயா. ஆண்டவருடைய வல்லமை இந்த தேசத்திலே விளங்கப்பட வேண்டும். ஆண்டவருடைய வல்லமை இந்த தேசத்திலே வெளிப்பட வேண்டும். ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படுவதற்கு தேவன் ஒரு மனுஷனை தேடுகிறார். அன்றைக்கு பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தில் அவருடைய வல்லமை விளங்க பண்ணுவதற்கு இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பியிருந்தார். அவர் போகிற இடமெல்லாம், எங்கெல்லாம் போனாரோ, அவரை தேடி யாரெல்லாம் வந்தார்களோ எல்லாருக்கும் அவருடைய வல்லமை வெளிப்பட்டது, அவருடைய வல்லமை புறப்பட்டது. ஒரு பெரும் பாடுள்ள ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலை பிடித்த போது ஆண்டவருடைய வல்லமை புறப்பட்டது. அவர் பார்க்கும் போது வல்லமை புறப்பட்டது. அவர் தொட்ட போது வல்லமை புறப்பட்டது. அவர் பேசும்போது வல்லமை புறப்பட்டது. பேர் சொல்லி கூப்பிடும் போது வல்லமை புறப்பட்டது. லாசருவே என்று பேர் சொன்ன போது வல்லமை புறப்பட்டு செத்தவனை உயிரோடு எழுப்பியது. இப்படி ஆண்டவருடைய வல்லமை காற்றையும் கடலையும் அதட்டும் போது அது அமைதலாய் தேவனுடைய வல்லமை புறப்பட்டது. மீன்களுக்கு கட்டளிடும் போது அவைகள் கரைகள் வந்து சேர்ந்தது. இப்படியாக தேவன் 5 அப்பங்களை 2 மீன்களை கொண்டு திரளான ஜனங்களை அற்புதமாய் போஷித்தார். எங்கெல்லாம் அவர் நடந்தாரோ, எங்கெல்லாம் போனாரோ, என்னெல்லாம் செய்தாரோ எல்லாத்திலையும் கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய கிரியை எல்லாவற்றையும் பார்த்து 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 ஆச்சரியப்பட்ட அந்த 3.5 வருஷ ஊழியம் அந்த தேசத்தை ஆச்சரியப்பட பண்ணியது. ராஜாக்களை, ஆசாரியர்களை, அங்கே பரிசேயர் சதுசேயரை தேவன் நடுங்க பண்ணினார். அவருடைய வல்லமைக்கு முன்பதாக எல்லாம் பயந்தார்கள். 3.5 வருஷ ஊழியம் தான் நடுங்க பண்ணினது ஆண்டவருடைய ஊழியம். அந்த ஆண்டவர் சொன்னார், நான் செய்ததை நீங்க செய்வீங்க, என்னை விட பெரிய காரியம் செய்வீங்க. ஹல்லேலூயா. அந்த வல்லமை வச்சுட்டு போயிருக்கிறார். யார் எடுக்க போறீங்க, யார் அதை செயல்படுத்த போறீங்க அப்படின்னு சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். அந்த வல்லமையை தேவன் விளங்க பண்ண ஒரு மனுஷரை தேடுகிறார். அந்த மனிதர்களை தேவன் தன்னோடு வைத்து அன்றைக்கு 12 பேரை உருவாக்கி கொண்டு வந்தார். ஒருவன் யூதாஸ் பணாசையில விழுந்து போனான். உருவாக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் ஆசை இச்சைகள் உள்ளவர்கள் இருப்பார்கள். உலகை சந்தோஷத்தை அனுபவிக்க விரும்புகள் இருப்பார்கள். ஆனால் அவர்களை பற்றி அல்ல தேவனுடைய பிரச்சனை. உண்மையாக விட்டுக் கொடுக்கிறவன் மூலியமாக தேவன் தேசத்திலே பலத்த காரியத்தை செய்வதற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அந்த வல்லமையை உன்னை கொண்டு பூமியில வெளிப்படுத்தும்படியாக தேவன் தீர்மானித்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவானவர் அந்த இடத்துல இருக்கும்போது நீங்கள் வாசிக்கும் பொழுது பார்க்க முடியும். 18வது 19வது வசனத்தை ஒருவர் எடுத்து கொஞ்சம் வாசியுங்கள். அந்த வசனத்தை கொஞ்சம் வாசியுங்கள். 18வது 19வது வசனத்தை கொஞ்சம் வாசியுங்கள். அப்பொழுது சில மனுஷர் திமிர்வாதக்கார ஒருவனை படுக்கையோடு எடுத்துக்கொண்டு வந்து அவனை உள்ளே கொண்டு போகவும் அவர் முன்பாக வைக்கவும் வகை தேடினார்கள்.
வாசிங்க. ஜனக்கூட்டம் மிகுதியா இருந்தபடியால் ஜனக்கூட்டம் மிகுதியா இருந்தபடியால் அவனை உள்ளே கொண்டு போகிறதற்கு வகை காணாமல் அவரை உள்ளே கொண்டு போக வகை காணாமல் வீட்டின் மேல் ஏறி தட்டோடுகள் வழியாய் தட்டோடுகள் வழியாய் ஜனங்களின் மத்தியில் இயேசுவுக்கு முன்பாக அவனை படுக்கையோடு இறக்கினார். இயேசுவுக்கு முன்பாக படுக்கையோடு அவனை இறக்கினார்கள். ஆமென், ஹல்லேலூயா. நாங்கள் பார்க்கிறோம், ஒரு திரளான கூட்டத்துக்கு அவர் வீட்டிலே பேசிக் கொண்டிருக்கிறார். அங்கே பெரிய பெரிய அதிகாரிகள் இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் பல நோயாளிகள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் கூட ஒரு திமிர்வாதக்காரனை படுக்கையோடு கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் கொண்டு வந்தவர்கள் எப்படியாவது இவரை இயேசுக்கு முன்பதாக கொண்டு போய் விட வேண்டும், இவன் எப்படியாவது கொண்டு போய் வைத்து விட வேண்டும் என்று சொல்லி போராடி கொண்டிருக்கும் போது ஒருவருமே வழி கொடுக்கவில்லை, ஒருவருமே உதவி செய்யவில்லை. ஆனால் இந்த 4 பேர் மாத்திரம் அந்த முயற்சியை கைவிடுவதாக இல்லை. அவர்கள் எடுத்த முயற்சி என்ன? இவனை எப்படியாவது இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக நாங்கள் கொண்டு போக வேண்டும். இந்த மாலை நேரத்தில் கூட இதுவரைக்கும் என் ஆண்டவரிடத்திலே நீ நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு வழிகளை தேடியும் முயற்சி பண்ணியும் அவருக்கு முன்பதாக நிற்க முடியாமல், கொண்டு போய் நிறுத்தப்பட முடியாமல் நீ போராடி கொண்டு வழி தெரியாமல் தடை பண்ணுகிற அநேகருக்கு மத்தியில் நீ போராடி கொண்டிருந்தாலும் இன்றைக்கு தேவன் உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண போகிறாய். இன்னைக்கு உன்னுடையவர்களை, உன் வீட்டாரை, சொந்த பந்தங்களை, உறவுகளை யாராக இருந்தாலும் இப்படிப்பட்ட வியாதியில் அகப்பட்டு இருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு உன்னுடைய ஜெபம் விசுவாசம் உள்ள ஜெபம், உன்னுடைய மனக்கண்களிலே அந்த நபருடைய பெயரை சொல்லி அல்லது அந்த நபரை ஆண்டவருக்கு முன்பாக நிறுத்தி, ஆண்டவரே இவன் தூரத்தில் இருக்கிறான், ஆனால் அவனுக்காக நான் பரிந்து பேசுகிறேன், உம்மால் அற்புதம் செய்ய முடியும், நான் நம்புகிறேன் சொல்லி ஜெபியுங்கள். அவன் தூரத்தில் இருந்தாலும் என் ஆண்டவர் 100க்கு அதிபதியுடைய வீட்டில் இந்த வேலைக்காரன் மரண அவஸ்தைப்பட்டுக் கொண்டிருக்கும் போது என் ஆண்டவர் சொன்னார், நீ போகலாம், அவன் சொந்தமாக இருக்கான்னு சொல்லை போல கர்த்தர் இன்றைக்கு நீங்கள் யாருக்காக ஜெபிக்கிறீர்களோ அவர்களுக்கு அற்புதம் நடந்து தீரும். ஆண்டவர் அற்புதம் செய்ய விரும்புகிறார். அந்த 4 பேர் என்ன செய்கிறார்கள்? அந்த மனிதனை உள்ளே கொண்டு போய் இயேசுவிடத்திலே கொண்டு போய் வைக்க முயற்சி பண்ணுகிறார்கள். ஒருவரால் கூடாமல் போகிறது. இந்த நாளிலும் கூட மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். மனுஷனுக்கு செய்ய முடியாததை ஆண்டவர் செய்வார். அன்றைக்கு நோயாளியை கொண்டு போக ஒரு 4 பேர் இருந்தார்கள். இன்றைக்கு நிலைமையிலே இயேசுவிடத்திலே கொண்டு போக இன்றைக்கு இயேசு இந்த பூமியிலே இல்லை. அவர் மனுஷனாக இல்லை, அவர் தேவ ஆவியாக இருக்கிறார். அவரிடத்தை தூக்கி கொண்டு போக யாரும் இல்லை. இன்றைக்கு ஒரு சுமக்க ஆள் இல்லை. ஆனால் இந்த பூமியிலே பரிசுத்த ஆவியாகிய தேவன் இன்றைக்கு எல்லா இடத்திலும் வியாபித்து இருக்கிறார். எந்த இடத்திலும் வியாபித்து இருக்கிறார். இன்னைக்கு அவரிடத்தில் அல்ல, நீ எந்த இடத்திலிருந்து கூப்பிட்டாலும் அவர் வர ஆயத்தமாக இருக்கிறார். அவர் ஆயத்தமாக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது 145 அதிகாரம் 18வது வசன சங்கீத புஸ்தகத்திலே, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். யாரெல்லாம் வீடுகளில் இருந்து தேவனுடைய சமூகத்தை நோக்கி உண்மையாய் இந்த ஜெப நேரத்தில் கூப்பிடுகிறீர்களோ உங்களுக்கு தேவன் சமீபமாய் இருக்கிறார். உங்களுக்கு அற்புதம் நடக்கும். அப்பொழுது இயேசு கிறிஸ்து மனிதனாய் இருந்த காலத்திலே என்ன செய்தார்கள் தெரியுமா? அவர்கள் ஒரு அந்த வீட்டு கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில இந்த 4 பேருடைய இருதய துடிப்பு என்ன தெரியுமா? இந்த மனுஷனை எந்த விதத்திலே ஆகிலும் என் ஆண்டவருக்கு இயேசு கிறிஸ்து முன்பதாக வைக்க வேண்டும். அவர்கள் தீர்மானம் பண்ணி கஷ்டப்பட்டு கூரைக்கு மேல் ஏறி இந்த நோயாளி கூரைக்கு மேல் அப்படியே படுக்கையோடு தூக்கி அவர்கள் மேலே இருக்கிற ஓட்டை பிரித்து அந்த ஓட்டின் வழியாக, அந்த ஓட்டையின் வழியாக இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்கிற அவருக்கு நேராக அப்படியே கயிற்றை கட்டி இறக்கினார்கள். யாருமே ஒன்று சொல்லவில்லை, வீட்டுக்காரர் ஒன்று சொல்லவில்லை, அவர்கள் அங்கே கூடிய யாரும் ஒன்று சொல்லவில்லை. ஆனால் அவன் இறக்கும் போது ஆண்டவர் அவனை பார்க்கிறார். அந்த இடத்திலே பார்த்துவிட்டு சொல்லுகிறார், இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை என்ன சொல்லுகிறார்? 20வது வசனம், அவருடைய விசுவாசத்தை கண்டு. யாராவது இப்படி நோயாளிகளை கொண்டு போவாங்களா? சர்ச்சுக்கு வந்து இடம் விளையாட்டு பேசாம போயிடுவாங்க, இல்ல வெளியே வச்சுட்டு போயிடுவாங்க. ஆனா இந்த மனுஷன் என்ன செஞ்சா தெரியுமா? ஒருத்தனுக்காக இன்னொருத்தனுக்காக இவன் உதவி செய்யறான். 4 பேர் ஒருமனப்பட்டு தங்களை விட்டு கொடுத்து கஷ்டத்தை பாராமல், மாற்றலை பாராமல், பாடுகளோடு வேதனைகளோடு அவனை மேலே சுமந்து மேலே எடுத்து
சுமந்து கொண்டு வந்தவருடைய விசுவாசத்தை அவர் கண்டு, அவர்களுடைய விசுவாசத்தை கண்டார். இன்றைக்கு ஜெபிக்கிற தேவ பிள்ளையே, நீ யாரை உன்னுடைய கண்களுக்கு முன்பதாக வைத்து ஜெபிக்கிறாயோ அவர்களுக்காக நீ ஜெபிக்கும் போது ஒருவேளை அவர்கள் உணர்வில்லாமல் இருக்கலாம், அவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், அவர்களுக்கு பேச முடியாமல் இருக்கலாம், அவர்கள் கோமா ஸ்டேஜில் இருக்கலாம், அவர்கள் சுயநல அற்றவராக இருக்கலாம், மானசீக நோயாளிகளாக இருக்கலாம், ஆண்டவன் நம்பிக்கை அற்றவராக இருக்கலாம். ஆனாலும் உன்னுடைய ஜெபம், உன்னுடைய விசுவாசம், உன்னுடைய வேண்டுதல், உன்னுடைய எதிர்பார்ப்பின் தேவ சமூகத்தை காத்திருக்கிற இந்த நாளிலே உன் விசுவாசத்தை பார்த்து அந்த படுக்கையை இயேசு மாற்றுவார். இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டு விசுவாசத்தோடு அமர்ந்து இதை பார்த்துக் கொண்டு உன்னுடைய வேதனைக்காக, வியாதிகளுக்காக, பலவீனத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த நேரத்திலே ஆண்டவர் உன் விசுவாசத்தை பார்க்கிறார். உன் விசுவாசத்தை பார்த்து ஒரு மாற்றத்தை செய்யும்படியாக என் ஆண்டவர் ஆயத்தமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு சூழ்நிலை மாறப்போகிறது. அப்போஸ்தலர் புஸ்தகத்திலே இன்னொரு ஜனங்களுடைய விசுவாசத்தை பாருங்கள். ஆண்டவர் சொன்னாரே, நான் செய்ததை செய்வார்கள், என்னை விட பெரிய காரியங்கள் செய்வார் என்று சொன்னாரே. பாருங்கள், இந்த இடத்திலே 5வது அதிகாரத்திலே அங்கே 15வது வசனம் சொல்கிறது. அங்கே அநேகருடைய வாழ்க்கையிலே வியாதியுள்ளவர்களாய் 15, 16வது வசனத்தை வாசியுங்கள். ஆண்டவர் சொன்ன வார்த்தை எப்படி நிறைவேறுகிறது பாருங்கள். பிணியாளிகளை படுக்கையின் மேலும், 5வது அதிகாரம், பிணியாளிகளை படுக்கை மேலும் கட்டளைகள் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களில் சில பேர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். இது எப்படி விசுவாசமா இருக்கு பாருங்க. ஆண்டவர் சொன்னார், நான் செய்ததை செய்வீங்க, என்னை விட பெரிய காரியங்களை செய்வீங்க. ஆனா இயேசுவை தொட்டு சுகமாக்கினாங்க, இயேசுவை தொட்டு சுகமாக்கி கொண்டார்கள், பேசுற போது சுகமாக்கினார்கள், அவர்கள் கை வைத்த போது சுகமாக்கினார்கள். ஆண்டவர் இப்படி எல்லாம் அற்புதம் செய்தார். ஆனால் இயேசுவின் நிழல் பட்டு யாருமே சுகமாகவில்லை. ஆனால் இங்கே தேவன் சொன்ன வார்த்தை, நான் செய்ததை செய்வீர்கள், என்னை விட பெரிய காரியங்கள் செய்வீர்கள் சொன்னார்களே, அந்த காரியங்கள் நடைபெற்ற தெரியுமா? ஜனங்கள் நம்பினார்கள். இந்த வழியிலே தான் பேதுரு போவார். இப்போ வெயில் அடிக்கிறது. அந்த பேதுரு நடந்து போகும்போது அந்த மனுஷன் தொட்டுவரோ ஜெபிக்கோ நேரம் இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் அவன் போகும்போது அவனுடைய நிழல் இந்த நோயாளிகள் மேல் படும் போது ஆண்டவர் சுகமாக்குவார். இன்றைக்கு இலங்கைக்கு தேவை இந்த மாதிரி வல்லமையான ஊழியர்கள், இந்த அபிஷேகம் பெற்றவர்கள் இலங்கைக்கு தேவை. எழுப்புதல் வரணுமா? எழுப்புதலுக்குரிய அபிஷேகம் பூமியில செயல்பட வேண்டும். ஹல்லேலூயா. பேதுருவின் நிழலாகிலும் பட்டால் சுகமாவார்கள் என்று அவர்கள் நம்பினார்கள். சொல்லுகிறார்கள், நடந்து போகையில், பேதுரு நடந்து போகையில் அவருடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளிலே கொண்டு வந்து வைத்தார்கள். அப்பொழுது சுற்றுப்பட்டணங்களிலும் திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவியினால் பாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் பிணியாளிகள், அங்கே பிசாசின் அசுத்தாவினால் பாதிக்கப்பட்டவர்கள் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். வீதியிலே போடப்பட்டவர்கள் பிசாசுகள் பேதுருவை பார்க்கும் போது, நிழல் படும்போது அலறி ஓடுகிறது. அங்கே பிணியாளிகள் சுகமாகி எழுப்புகிறார்கள். பலத்த காரியங்களை தேவன் செய்ய ஆரம்பித்தார்.
நீ எங்கிருந்து ஜெபித்தால் அற்புதம் நடக்கணும். தூரத்திலிருந்து ஜெபித்தாலும் உன் சத்தத்தை கேட்டு பிசாசுகள் அகற்றணும், நோய்கள் குணமாகணும். கர்த்தர் அப்படி ஒரு நம்பிக்கை உங்கள் மீது கொண்டிருந்தால் நீ ஆவியில நிரப்பப்பட்ட மனுஷனாய் காணப்பட வேண்டும். உன் மீது தேவன் காணப்பட வேண்டும், உன் மீது அபிஷேகம் காணப்பட வேண்டும், நீ தேவனுடைய மனுஷன் சொல்லப்பட வேண்டும். அப்பொழுது நீ பண்ணுகிற ஒரு தொலைபேசியின் ஜெபம் ஒரு பெரிய மாற்றத்தை செய்யும். உன்னுடைய சத்தத்தை கேட்கும் போது மறைத்தவன் எழுப்புவான். தேவன் வல்லமையான காரியத்தை செய்ய வேண்டும். இலங்கை தேசத்தில் எழுப்புதல் தேவை. எழுப்புதலை கொண்டு வர நீ ஆயத்தமா? உன்னை வைத்துத்தான் தேவன் பற்றிய செய்வார். ஒரு நெருப்பு உருவாக வேண்டும் சொன்னால் ஒன்று ஒரு தீக்குச்சி தேவை. அது அந்த நெருப்பெட்டியோடு அதோடு உரசி அது ரெண்டு மோதும் போது அந்த தீ அங்கே பொறி எழும்புகிறது. அந்த ஒரு தீக்குச்சி முழு தேசத்தையும் அக்கினிமயமாய் மாற்றும். அதே போல நீயும் கர்த்தரும் சேர்ந்து உரசி பயணம் செய்வீர்களானால் அந்த அக்கினி பொறியானது இலங்கை தேசம் முழுவதும் பற்றி எரிய பண்ணி இந்த தேசத்திலே எழுப்புதலின் தேவன் மகிமைப்படும்படியாக பெரிய அசைவுகளையும் மாற்றங்களையும் கொண்டு வந்து தேசத்திலே மகத்துவமான காரியங்களை செய்வார். ஆண்டவர் பேசுவார், ஆண்டவர் பேசுவார். அல்லேலூயா. அந்த முடவனை இயேசுவுக்கு முன்பாக இறக்கினார்கள். ஆண்டவர் கண்டார், அவருடைய விசுவாசத்தை கண்டார். விசுவாசத்தை கண்டு என்ன சொல்கிறார் தெரியுமா? அப்பொழுது திமிர்வாதக்காரனை பார்த்த 20 வசனம் அவருடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், மனுஷனே உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. இந்த தேசம் அழிய என்ன காரணம்? இந்த தேசத்தின் பாவம், இந்த தேசத்தின் அக்கிரமங்கள், இந்த தேசத்தின் அழிவுகள், இந்த தேசத்தின் போராட்டங்கள், இந்த தேசத்தின் சாபத்தின் கிரிகள், அழிவின் கிரிகைகள், எல்லா அக்கிரமத்தின் கிரிகள் தேசத்தை அழிக்க ஒரு காரணமாக இருக்கிறது. இந்த தேசத்தின் அழிவுகளிலிருந்து காப்பாற்றப்பட ஆண்டவர் தேசத்தின் பாவங்களை மன்னிக்க வேண்டும். அந்த திமிர்வாதம் இந்த தேசத்தில் தலையை தூக்கி விக்கிர தோப்புகளை கட்டி, கோட்டைகளை கட்டி, மலைகள் மேல் நிறுத்தி பயங்கரமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். பொல்லாத காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. பில்லி சூனியம் மாந்திரம் நடந்து கொண்டிருக்கிறது. செய்வின் ஆவிகள் கிரிகை செய்து கொண்டிருக்கிறது. பலத்த காரியங்கள் தேசத்தில் நடந்து ஆண்டவரை நாம் உயர்த்தப்படாமல் பாவத்துக்கு மேல் பாவம் செய்து வேஷத்தனை, விபச்சாரம், விக்கிர தோப்புகள், அதே போல எல்லா மதங்கள், இனங்கள், மத துவேஷ, இனத்துவேஷங்கள், ரத்தம் சிந்து கொள்ளையடிக்கிற கூட்டங்கள் தேசத்திலே பெருகி பாவத்துக்கு மேல் பாவம் பெருகிவிட்டது. இந்த பாவத்தின் கிரிகளை வைத்திருக்கிற இந்த தேசத்தை 4 மூலைகளிலும் இயேசுவின் நாமத்தை கட்டி தேவ பிள்ளைகள் என் ஆண்டவருக்கு முன்பதாக கொண்டு போய் இறக்கிவிட வேண்டும். ஆண்டவர் அந்த பாவத்தின் திமிர்வாதத்தை பார்த்து சொல்லுவார், திமிர்வாதக்காரனை நோக்கி உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லும் போது இந்த தேசத்தின் பாவங்கள், அக்கிரமங்கள் அழிக்கப்படும். அப்பதான் இந்த நாடு எழுப்பி நடக்க ஆரம்பிக்கும். இந்த இந்த பாவத்தின் சாபத்தின் கட்டுகள் எழுப்பி நடக்க ஆரம்பிக்கும். இந்த தேசம் கர்த்தருடைய வார்த்தை கேட்டு எழுப்பி நடக்கிற அன்னைக்கு தான் சுகம் பெறும், சுகம் பெறும். இந்த தேசம் சுகம் பெறணுமா தான் அதை கட்டி கர்த்தர் சபையில் கொண்டு போற மனிதர்கள் தேவை. போராட்டம் தான், வழி கிடைக்காதுதான், தடுமாற்றம் தான், பரவாயில்ல. உன் விசுவாசத்தை கூரை கட்டிக்கிட்டா வச்சிரு, கூரை கட்டிக்கிட்டா கொண்டு போ, நம்பு. எப்படியாவது கட்டி கொண்டு போவோம், என் ஆண்டுக்கு முன்பாக கொண்டு போ, நம்பிக்கையோட ஜெபம் பண்ணுங்க. தேசத்தில் ஒரு மாற்றத்தை தேவன் கொண்டு வந்து இந்த தேசத்தை கர்த்தருடைய வல்லமையினாலே எழுப்பி நடக்க பண்ணினால் ஒழிய தேசம் திமிரை விட்டு மாறாது, மாறாது. தேவன் சொல்லுகிறார், ஒரு சில விசுவாசத்தை பார்த்தார். அந்த 4 பேருடைய விசுவாசம் இன்றைக்கு இந்த நாட்டில் எத்தனை பேர் உண்மையான விசுவாசத்தோடு உண்மையா நாம ஜெபிச்சா மாறும், இந்த சூழ்நிலை மாறும். ஜெபிக்கிற எத்தனை பேர் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறீங்க? நாம ஜெபிச்சா இது நடக்குமா? இந்த நாடு மாறும். இவ்வளோ பாவம் செய்யறாங்க, நாம மட்டும்தான் இருக்கிறோம். நாம கொஞ்சம் பேர் ஜெபிச்சு என்ன நடக்க போகுது? நீ ஜெபி, 2 கோடியில 10 பேர் 10 கோடியாக மாற்றுவார். ஒரு போல் அமைச்சு வச்சு கொரியா தேசத்தை, ஒரு பௌத்த தேசத்தை ஆண்டவர் கிறிஸ்தவ நாடாய் மாற்றி அந்த தேசத்தின் ஜனாதிபதியை அந்த சபையில் ஒரு மூப்பனா மாற்ற முடியுமா? இருந்தால் அந்த ஜனாதிபதி, இந்த தேச தலைவர், இந்த ஊழியக்காரர் ஆலோசனை கேட்டு நாட்டை நடத்த கூடுமையானால் அந்த நாட்டை மாற்றின ஆண்டவர் இந்த தேசத்தை மாற்ற அதே இயேசு கிறிஸ்துவுக்கு வல்லமை உண்டு. என் தேவன் அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார். நீ நம்பு. உன் விசுவாசத்தினால் தான் இந்த முடவன் நடக்க போகிறான்.
நம்முடைய ஜெபம். இந்த தேசத்தின் தரித்திரம், பஞ்சம், கொள்ளை நோய், வாதை என்கிற முடத்திலே படுத்து கிடக்கிறது. கட்டில் கிடையாது கிடக்கிறது. இன்னைக்கு எழுப்ப யாரும் இல்லை, எழுப்புவதற்கு யாரும் இல்லை, எழுப்பிவிடவும் யாரும் இல்லை, சுகமாக்க யாரும் இல்லை, யாருக்குடைய உதவியும் இல்லை. ஆனால் ஒரே ஒரு உதவிதான் உண்டு. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன்பதாக இந்த தேசத்தை கொண்டு போய் நிறுத்துவதற்கு விசுவாசிகள், தேவ பிள்ளைகள், தேவ ஜனங்கள் எழுப்பி ஜெபிக்க வேண்டும். ஆமென். திமிர்வாதக்காரனை பார்த்தான், சில மனுஷனே உன் பாவம் மன்னிக்கப்பட்டு உனக்கு மன்னிக்கப்பட்டது. இலங்கை தேசமே உன் பாவம், சாபங்கள், எனக்கு விரோதமாய் செய்த எல்லா அக்கிரமங்கள், அருவருப்புகள் மன்னிக்கப்பட்டது. ஆமென். அப்படி என்று சொல்லும் போது அந்த முடம் எழும்ப பண்ணுவார். தேசத்தின் முடம் மாறும். 24 வசனத்தை வாசிங்க. 23, 24. உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து நடவென்று சொல்வதோ, எழுந்து நட என்று சொல்வதோ, ஏது எழுதி. அடுத்த வசனம். பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி, இந்த தேசம் அறியணும், இந்த பாவங்களை மன்னிக்கிறதுக்கு மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டுமே அதிகாரம் உண்டு. அவரொருவருக்கு தான் அதிகாரம் உண்டு. உலக ரட்சகர் தெய்வம், அவர் ஒருவரே தெய்வம். அவருக்கு மட்டுமே எந்த பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் இருக்கிறது. மற்ற வந்தவங்க எல்லாமே பாவம் செஞ்சாங்க, எல்லாருக்குள்ளும் பாவம் இருந்தது, எல்லாம் ஆசை இச்சையினால் பிறந்தார்கள். ஆனால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே ஒரு சுத்த கருவிலே தேவன் அவதரித்து பாவம் இல்லாதவராய், அவரிடத்தில் பாவம் கண்டுபிடிக்க முடியாதவராய், சுத்தம் உள்ளவராய் அவர் இந்த பூமியிலே பிறந்து வாழ்ந்து அவரை குற்றம் கண்டுபிடிக்க முடியாதவராய் சாட்சியாய் நிறுத்தப்பட்ட ஒரே தேவன் இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவரே சகல பாவங்களுக்கு, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாய் சிலுவையிலே பலியாகினார். அந்த பலியினால் சிந்தப்பட்ட ரத்தம் சகல பாவங்களை, சாபங்களிலிருந்து நம்மை மீட்டு சுத்திகரிக்க அதிகாரம் பெற்ற ரத்தம். அந்த ரத்தமே எங்களை கிராயமாய் வாங்கிக் கொண்டது. அந்த இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். ஆனாலும் எல்லாரையும் போல அல்ல, எல்லாரும் அடக்கம் பண்ணப்பட்டதோடு அவருடைய சரித்திரம் முடிந்து விட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அடக்கம் பண்ணப்பட்டதோடு சரித்திரம் முடியவில்லை. அடக்கம் பண்ணப்பட்ட பின்பதாக ஒரு புதிய சரித்திரத்தை உருவாக்குகிற சரித்திர நாயகனாக 3ஆம் நாள் உயிரோடு எழும்பின இயேசுவே தெய்வம். ஹalleluya. அவர் ஒருவரே ஆண்டவர். அவருக்கு மட்டுமே பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் உண்டு. அது அதிகாரம் படைத்த ஆண்டவர். இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளை, உன் வியாதி எதனால் வந்ததோ, பாவத்தினால் வந்ததோ, சாபத்தினால் வந்ததோ, எந்த நிலைமை இருந்தாலும், படுக்கையில் இருந்தாலும், நீ எந்த வேதனையோடு இருந்தாலும், மருத்துவர் கைவிட்டு இருந்தாலும், எந்த துன்பமான நேரத்தில் இருந்தாலும், கர்த்தர் பாவத்தை மன்னிக்க அதிகாரம் உள்ளவர். இன்னைக்கு உன் வாழ்க்கையை மாற்ற நீ ஒப்பு கொடுத்து பா. உனக்காக நாங்களும் வேண்டுதல் செய்கிறோம். உன்னை இன்னைக்கு இந்த இடத்திலே கொண்டு வந்தது தேவ சித்தம். நீ சுகமாக்கப்படுவாய். இயேசு கிறிஸ்து இலங்கை தேசத்தில் பாவ சாபங்களை மன்னிக்க அதிகாரம் உள்ள ஒரே ஒரு தெய்வம். இந்த நாட்டில் இருக்க எந்த தெய்வத்துக்கு முடியாது. மனுஷன் சொல்ற தெய்வங்களுக்கு முடியாது. மனுஷன் உருவாக்கி வச்சுக்க பெரிய பெரிய தெய்வங்களுக்கு முடியாது. கோட்டை கட்டி வச்சிருக்க அது ஒண்ணுமே பேசாது, கிரிக்கை செய்யாது, நடக்காது, கேட்காது, பார்க்காது, எல்லாமே மண். என் ஆண்டவர் பேசுவார், என் ஆண்டவர் பேசுவார். அவர் சொல்கிற பூமியில பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும். இலங்கை தேசம் அறியவும். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் இந்த தேசத்தை மாற்ற முடியும். அதை இலங்கை தேசம் அறியணும். அப்படின்னா இந்த தேசம் அறியணுமா இருந்தா என் தேவனுடைய வல்லமை இந்த தேசத்திலே வெளிப்பட வேண்டும். ஆமென். ஹalleluya. அந்த வல்லமை வெளிப்படுத்துகிற செய்களை தான் தேவன் அடுத்து சொல்கிறார். நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி நீ எழுந்து
படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போ, உன் வீட்டுக்கு போ உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் அவர்களுக்கு முன்பாக எழுந்து உடனே அந்த வசன கர்த்தருடைய வாயில புறப்பட்ட அந்த நொடியில அவன் அந்த வசனத்தை கேட்ட உடனே எழுந்து தன் படுக்கை எடுத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி தன் வீட்டுக்கு போனான். இந்த தேசத்தின் படுக்கையை மாற்ற என் ஆண்டவருடைய வார்த்தை, என் ஆண்டவருடைய வல்லமை இந்த தேசத்துக்குள் வர வேண்டும். அது நடைமுறையில வர வேண்டும். இந்த தேசத்தை கட்டளையிடும் போது இந்த தேசத்தில் இருக்கிற எல்லா விதமான முடங்களும் எழும்ப பண்ணுவதற்கு என் தேவனுடைய வல்லமையான வார்த்தை போதும், அவருடைய அபிஷேகம் போதும், பரிசுத்தமான கிருபை போதும். ஒரு மனுஷனுக்கும் சரி, தேசத்துக்கும் சரி, இன்னைக்கு வாழ்க்கைக்கும் சரி, தேவன் பேசணும். உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ. இன்றைக்கு உன் வாழ்க்கையின் பயணத்தை தடை பண்ணிருக்கிற எல்லாவற்றையும் அகற்றிவிட்டு எழுந்து போ. கர்த்தர் மாற்றுவா. உடனே அவர்களுக்கு முன்பாக எழுந்தான். அப்பதான் இந்த தேசம் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க, வேடிக்கை பார்க்கிற, நிந்தித்து அவமானம் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்க உலக நாடுகளுக்கு மத்தியில, இளைஞருக்கு எல்லாத்துக்கும் மத்தியில என் தேவன் நம் தேசத்தை எழும்ப பண்ணுவார். தேவன் எழும்ப பண்ணுவார். இல்லைங்க, உன்னை எழும்ப பண்ணுவார், குடும்பத்தை எழும்ப பண்ணுவார், ஊழியத்தை எழும்ப பண்ணுவார், உன் தொழில வியாபாரத்தை எல்லாத்தையும் ஆண்டு எழும்ப பண்ணுவார். அவருடைய சத்தத்தை நீ ஒழுங்கா கேட்டு அந்த சத்தத்தின்படி செய்வாயானால் கர்த்தர் உன்னை எழும்ப பண்ணுவார். ஆமென். அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தினான். தேவன் என்ன சொன்னார்? உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். ஆனா இவன் என்ன செய்கிறான்? நன்றி உள்ளவனா இருக்கிறான். தன் படுக்கை எழுந்து தன் படுக்கை எடுத்துக்கொண்டு தேவனை துதித்துக் கொண்டு போனான். அநேகம் பேர் படுக்கையை மாத்தினார்கள், அநேகம் பேர் எழுப்பி நடக்க பண்ணினார். ஆனா அநேகம் பேர் இந்த தேசத்துல தேவனை துதிக்க மறந்துட்டாங்க, ஆராதிக்க மறந்துட்டாங்க, என் தேவனுக்கு கொடுக்க மகிமையை மறந்துட்டாங்க. அதனால்தான் இந்த தேசம் இன்னும் முடமா கிடைக்கிறது. இனி அப்படி இருக்காம நம்மை எழுப்புகிற ஆண்டவரை நாங்கள் தேவனை துதித்து மகிமைப்படுத்திக் கொண்டே போக வேண்டும். கர்த்தர் எங்களுக்கு வைத்திருக்கிற நாள் வரைக்கும் என் தேவனை துதித்து மகிமைப்படுத்திக் கொண்டே இந்த தேசத்திலே நாங்கள் செயல்பட வேண்டும். சுயநலவாதிகளாய் வாழாமல், தனக்கென்று வாழாமல், உன்னதமான தேவனுடைய வல்லமையும் அவருடைய சத்தமும் இந்த தேசத்திலே தொனிக்கணும். அவருக்கு நீங்க செய்யணுங்கிறதுக்காக உங்களை அர்ப்பணித்து அந்த நாடு பேர் பிரயாசப்பட்டதை போல நாமும் நம்முடைய தேசத்துக்காக பிரயாசப்படுவோம். ஆனால் தேவன் பெரிய காரியம் செய்வார். ஆமென். ஹalleluya. தேவனை மகிமைப்படுத்தி தன் வீட்டுக்கு போனான். கடவுளை மகிமைப்படுத்திட்டு போங்க, சும்மா போவாதீங்க, கர்த்தர் உயர்த்துங்க. அப்பதான் 26 வசனம், அதனாலே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, ஹalleluya, இந்த தேசம், இந்த நாட்டு மக்கள், எல்லா இன மத மக்கள் இந்த ஆண்டவருடைய மகிமையை பார்க்கும்போது ஆச்சரியப்படுவார்கள். இந்த ஆண்டவர் இவ்வளவு நாள் தெரியாமல் போச்சு, இந்த மகிமை தெரியாமல் போனது, ஆச்சரியப்படும்படியாக இந்த ஆண்டவர் கிரியை செய்வார். ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அவன் மட்டும் கிடையாது, மற்றவங்களை சேர்த்து நாம் மகிமைப்படுற மாதிரி நீயும் தேவனை மகிமைப்படுத்தின எல்லாரையும் ஆச்சரியப்படுத்தி மகிமைப்படுத்தும்படி செஞ்சிட்டான். ஆமென். இந்த தேசத்தை நாங்களும் கர்த்தருடைய மகிமையை கொண்டு வரதுக்கு பிரயாசப்படுவோம். ஆச்சரியப்பட வைத்து மகிமைப்படுத்த வைத்து அல்லாமலும் அவர்கள் ஆண்டவரை குறித்த ஒரு பயம். அதுக்கு பிறகு ஆண்டு விருதமை எழும்பல, ஆண்டு விருதமை எழும்ப முடியாது. தேசத்தில் ஒரு தேவ பயம் வரணும், நாட்டுக்குள்ள ஒரு தேவ பயம் வரணும். உன் கிராமத்துல வரணும், உன் பட்டணத்துல வரணும், உன் மாவட்டத்துல வரணும், உன் மாகாணத்துல வரணும். இலங்கை முழுவதுக்கும் ஒரு தேவ பயம் வரும்படி தேவன் உன்னை நடக்க பண்ணுவாராக. ஆமென். பயம் நிறைந்தவர்களாய் அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம். இன்றைக்கு அதிசயமான காரியத்தை இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, நீ காணும்படி உன் வீட்டுக்குள் வாழ்க்கைக்குள் செய்வாராக. ஜெபனோமா எல்லாரும் சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஹalleluya, ஹalleluya. தழுவு பிரதேசத்திலே கண்ணகி அம்மா என்ற சகோதரி பிசாசு பிடியில் அகப்பட்டு அங்கே அலங்கடிக்கிற நிலைமையில் இருக்கிறார்கள். தேவனுடைய
இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். புறப்பட்டு போய் அவர் சுகம் அடையும்படியாக தேவன் அற்புதம் செய்வார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்ற கண்ணையின் மேல் இருக்கிறதான பொல்லாத அசுத்த ஆவியை நான் உனக்கு கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த சொட்டு வெளியேறப்படுகிறேன், வெளியேறும்படி கட்டளை கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் அற்புதம் நடப்பதாக. கிருபை செய்யும். அப்படியாக நோயை கடந்து கரங்களை வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் ஒரு சுகமாக்குவாராக. என்னென்ன பிரச்சனை போராட்டங்கள் இருந்தாலும் தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்வார். யாருடைய கரங்களை வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை நடக்க பண்ணி எழும்ப பண்ணி அற்புதம் செய்வாராக. பரிசுத்த ஆவியானவரே, யாரெல்லாம் ஆண்டவரே தகப்பனே மேரி சகோதரிக்காக அப்பத்தில் இருக்கிற மேரிக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை மேரி திரேசாவை ஜெபிக்கிறோம். அப்படியே சரத்துக்கு எல்லா பலவீனமான தோல் வியாதிகள் மாறும்படியாக தேவனுடைய வல்லமை அவர் மீது கடந்து வந்து கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக. தேவன் அற்புதம் செய்வீராக ஆண்டவரே. அப்படியாக யாரெல்லாம் வீடுகள் ஜெபிக்கிறார்களோ, என்னென்ன வேதனை பிரச்சனை வியாதிகள் மரண கட்டுகள் மரண படுக்கைகள் பாரிசவாதங்கள் குருட்டு செவிட்டு ஆவிகள் தகப்பனே எல்லா மானசீக நோயாளிகள் புற்றுநோய் கட்டிகள் தோல் வியாதிகள் எலும்பு நரம்பு தசைகள் மூட்டுகள் இருக்கிற சகல வியாதிகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இப்பொழுதே சுகம் உண்டாகும்படி கட்டளை கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் அற்புதம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால் அற்புதம் நடப்பதாக. ஒவ்வொரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்க சோர்வுகள் பலவீனங்கள் ஜெபிக்க முடியாதபடிக்கு தேவ பிரசன்னத்தை இழந்து வல்லமை இழந்து அபிஷேகத்தை இழந்து அனலற்று நிற்கிற ஒருவரையும் என் ஆண்டவர் திரும்ப எழும்பி நடக்க பண்ணி அநேகருக்கு தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு காரணமாய் அமைய தேவ பயம் உண்டாகி இவர்களை காரணமாய் இருக்க பரிசுத்த ஆவியின் வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. வல்லமை நான் நிரப்புவீராக. அபிஷேகிப்பீராக, அபிஷேகிப்பீராக. இந்த கேள்வி செய்யப்பா, உங்களுக்கு மகிமை வரணும் இலங்கையில, உங்களை துதிக்கணும் தேசம், உங்களுக்கு பயப்படணும் இலங்கை தேசம், உங்களை உயர்த்தணும் இந்த தேசத்துல. அப்பா நீங்க கிருபை செய்யப்பா. அந்த 4 பேர் அவனை தூக்கி கொண்டதுனால இன்னைக்கு அந்த பட்டணமே ஆச்சரியப்படுகிறது. அதிசயத்தை கண்டு பிரமித்தார்கள், மகிமைப்படுத்தினார்கள், தேவனுக்கு பயந்தார்கள். அந்த கூட்டத்தில் எல்லாரும் என் ஆண்டவரை விசுவாசித்தார்கள். ஒரு 4 பேர் ஒன்று சேர்ந்த போது ஒரு பெரிய காரியம் நடந்ததப்பா. நாங்கள் அநேக தேசத்தில் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்திலே ஒரு மாற்றம் நடக்கணும். உங்களுக்குரிய பயம் வரணும், உங்களுக்குரிய துதிக்கணும் வரணும். நீங்க தெய்வம் என்று அடையணும்ப்பா. இயேசுவின் நாமத்தினால் கேட்ட கலந்து கொண்ட எல்லா இடத்துல இருக்கிற பிள்ளைகள், இலங்கை முழுவதும் வெளிநாடுகள் கேட்கிற அத்தனை பிள்ளைகள், ஊழியர்கள், ஊழியக்காரிகள், தேவ ஜனம், அந்நியர்கள், அத்தனை பேர்களுக்கும் அற்புதம் நடப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே எல்லா மகிமை கனத்தை உமக்கே செலுத்தி அருமை ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். இந்த செய்தி உன் வாழ்க்கைக்கு தீர்க்க தரிசனமான செய்தி. கர்த்தர் உன்னோடு பேசியிருக்கிறார். நீ மாறினால், நீ ஒப்பு கொடுத்தால் உன்னுடைய எல்லா கட்டுகளும் அவிழ்க்கப்பட சூழ்நிலை மாறும். நம்பிக்கையோடு கடந்து செல். இரவுல ஜெபம் பண்ணுங்கள். விடிய உங்களுக்கு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். ஆமென். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர்.